சார் இந்த குங்கும கதையே வந்து பெரிய புருடா சார். அது ஆப்ரேஷன் சிந்தூர்னா ஆப்ரேஷன் குங்குமம், குங்குமத்தை சிதற விடுவதுன்னு அர்த்தம். யாருடைய குங்குமத்தை சிதற? ஏற்கனவே அவன் சிதற விட்டுட்டான். பாஜக அரசு தோல்வி அடைந்து விட்டது, இந்திய மக்களை காக்க தவறிவிட்டது என்ற உண்மை வந்து புலப்படுறோம். தேர்தல் அது பிரதிபலிக்கும் என்று பயந்து கொண்டு அஞ்சு நடுங்கி இராணுவ வீரர்களுடைய மரணத்தையும் இராணுவ தளவாடங்கள் விமானங்களுடைய நஷ்டத்தையும் வெளியே சொல்லாமல் மகா கோழைத்தனமான இந்த செயலை பாஜக செய்திருக்கிறது. நாங்கள் இதை விட ஒரு கேவலமான அரசியல் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பாஜக செய்யக்கூடிய இந்த அரசியல் இருக்க, இராணுவ வீரர்களுடைய மரணத்தையும் இராணுவத்தினுடைய இழப்பையும் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை இல்லை. இராணுவத்தினுடைய போர் விமானங்களும் அது உள்ள பயணித்த என்னுடைய விமானிகளும் இராணுவ வீரர்களும், அப்போ அந்த 6 பேர் கதி என்ன, 6 பேர் குடும்பம் என்ன, அந்த 6 பேர் குடும்பத்தினுடைய மனைவிகளுடைய குங்குமத்துக்கு இவருக்கு என்ன பதில் சொல்ல போறார்? இந்த தேர்தலுக்காக இந்த நாட்டையும் இராணுவத்தையும் இராணுவ வீரர்களையும் பகடைக்காயாக பயன்படுத்துவது மகா கோழைத்தனமானது. இந்த போரை வந்து ஏதோ பாஜக நடத்துவது போலவும், இராணுவ வீரர்கள்லாம் பாஜக மெம்பர் போலவும், இந்த இராணுவ தளவாடங்கள் விமானம்லாம் பாஜக காசு கொடுத்து உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தா மாதிரியும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு மர்ம முடிச்சு இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. புல்வாமா தாக்குதல் நடந்தது, அதில் 40 பேர் செத்து போனாங்க. 40 பேருடைய மனைவிகளுடைய குங்குமம் போச்சு. அப்போ மோடியுடைய ரத்தத்தில் வந்து குங்குமம் ஓடலையே. என்ன ஓடிச்சு மோடியுடைய ரத்தத்தில்? தக்காளி சட்னி ஓடிச்சா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியவன் போகிறான்னா இந்த நாட்டுக்காக போகிறான். அவன் என்னுடைய சகோதரன். இதனுடைய இழப்பை இந்த நாட்டு மக்களுக்கு மறைப்பது மகா கோழைத்தனமான செயல். பெண்களுடைய குங்குமத்தை அவன் அடிச்சிட்டான், அதனால் பெண்களை வைத்து நாங்கள் பதில் கொடுக்குறோம். அவன் முஸ்லீம்கள் தான் இதை செய்தான், அதனால் முஸ்லீம் பெண்ணை வைத்து நாங்கள் பதில் கொடுக்குறோம்னு எவ்வளோ கீழ்த்தரமான செயல் இது. இந்துத்துவா, இந்து மக்கள், இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான போர் இது என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க, கருத்து உருவாக்கம் பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே நம்ம அதிகமாக பேசக்கூடிய சமீபத்திய நிகழ்ச்சினா இந்த செந்தூர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். இந்த ஸ்ட்ரைக்கில் இந்தியாவே பெருமைப்படக்கூடிய அளவில் பல்வேறு விஷயங்கள் நடந்ததாக வந்து பாஜக அரசு தம்பட்டம் அடித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து அவங்களே வந்து பண்ணதாக வந்து கிளைம் பண்ணி புதுசாக வந்து செந்தூர்னு ஒரு பேர் வச்சாங்க. இந்த நிகழ்வு வந்து உலக அளவில் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பாக வந்து இது வந்து ஒரு இந்தியாவினுடைய வெற்றியாகவே பார்க்கப்பட்டது, இந்தியர்களால் கொண்டாடப்பட்டது. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் 5 விமானங்கள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறதா சொல்லி இந்திய பாதுகாப்பு படையினுடைய தலைவர் அனில் சௌஹான் அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு செல்லும்பொழுது ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்தியாவில் இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை, பேசவே இல்லை. இதன் பின்னணி என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மைனாரிட்டி பாஜக அரசு ஆப்ரேஷன் சிந்தூர் என்று ஒரு பெயர் வைப்பதும், அந்த சிந்தூரில் 2 ஓலை ஒரு ஓக்குள்ளே வந்து குங்குமம் இருப்பது போலவும் அந்த குங்குமம் சிதறி போவது போலவும் ஒரு காட்சியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த தேசத்தின் மீதான ஒரு பெரிய மதிப்பை குறைப்பதாக இருக்குது. இது என்னென்னா ஒரு திரைப்படத்தை காட்டுவது போல் ஒரு திரைப்படம் மாதிரி பெரிய டைட்டில், அந்த டைட்டிலே வந்து ஒரு பெரிய டிசைன், ஒரு லோகோ மாதிரி கிரியேட் பண்ணுறது, அந்த லோகோவை வந்து மார்க்கெட் பண்ணுறது. இப்போ இந்த லோகோ மேலே வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து இப்போ இளைஞர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் இது குறித்து கேள்விகளை கொண்டு வருவதும், இதே போல் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து எல்லாம் நீங்கள் பேச்சு போட்டி நடத்துகிறாங்க. இப்போ பேச்சு போட்டி நடத்தி அதுவும் உணர்ச்சி பூர்வமாக பேசணுமா, உணர்ச்சி பூர்வமாக பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். மகா மட்டமான ஒரு இந்த நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்தது என்ன? இந்த வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தோம்னா தொடக்க முதலே வந்து இதில் ஒரு உண்மைத்தன்மையோ வெளிப்படைத்தன்மையோ இல்லாமல் இருப்பது என்பதை காங்கிரஸ் கட்சி சுட்டிக்காட்டியிருக்கு. அதை தான் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி அனில் சௌஹான் சிங்கப்பூரில் ஒரு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் அவர் வெளிப்படையாக அவர் அறிவித்து விட்டார். போட்டு உடைச்சிட்டார். என்ன இவங்க மூடி மறைச்சதை இந்தியாவுக்குள்ளே ஒரு வேளை பேசியிருந்தால் இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் காணாக்கி பறப்பாங்க. இந்தியாவுடைய ஊடகங்கள் மட்டுமல்ல, இந்தியாவுடைய இந்த வெப்சைட்டையே வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், மிரட்டுவது தான், மிரட்டுவது, உருட்டுவது, இப்போ இடி அனுப்புறது, இன்கம் டேக்ஸ் அனுப்புறது, பொய் வழக்கு போடுறது, இதெல்லாம் போட்டு உருட்டி இருப்பாங்க. ஆனால் இது சிங்கப்பூரில் இந்தியாவுடைய இராணுவ தளபதிகளில் முக்கியமானவர், சிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய செகண்ட் லெவல் பெரிய ஒரு இராணுவ அதிகாரி,
அவர் உண்மையை தெளிவாக அவர்கிட்ட 2 கேள்வி கேட்கப்படுது. முதல் கேள்வியில் பாகிஸ்தான் வந்து 6 விமானங்களை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று சொல்கிறார்களே, அது உண்மையான்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இவர் வந்து அது முக்கியமல்ல, அது ஏன் வீழ்த்தப்பட்டது என்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்கிற போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த 6 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட உண்மையை இவர்கள் ஏன் மறைத்தார்கள்? என்னுடைய இராணுவத்தினுடைய போர் விமானங்களும் அது உள்ள பயணித்த என்னுடைய விமானிகளும் இராணுவ வீரர்களும், அப்போ அந்த 6 பேர் கதி என்ன, 6 பேர் குடும்பம் என்ன, அந்த 6 பேர் குடும்பத்தினுடைய மனைவிகளுடைய குங்குமத்துக்கு இவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஓகே, ஒரு இராணுவ வீரருடைய மரணத்தை வந்து அந்த நாட்டு மக்களும் ஒரு நாட்டுக்கே உயிர்த்தாக செஞ்ச நபர்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து நாட்டு மக்கள் வந்தும் அதே போல் அந்த மாநில மக்களும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையே மறைச்சது ஏன் அப்படின்றத கேள்வி. இந்த இந்த இவர் நடத்துகிற எல்லாவற்றையுமே தேர்தலை மனதில் வைத்தே இவர்கள் இந்த இராணுவ நடவடிக்கையே, இது போர் கிடையாது ஆக்சுவலாக, இது வந்து ஒரு ஆர்மி ஆக்ஷன், இராணுவ நடவடிக்கை. இந்த இராணுவ நடவடிக்கையை தேர்தல் கண்ணோட்டத்தோடு கம்பேர் பண்ணி இவங்க நடத்திட்டு வர்றாங்க. இவருடைய காஷ்மீர் நடந்த வன்முறையை, தீவிரவாதிகளுடைய தாக்குதலை ஒட்டி உடனே இவர் வந்து நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு வராமல் பிரச்சாரத்துக்கு போகிறார். அடுத்து இப்போவும் கூட தேர்தலுக்காகவே இவர்கள் வந்து இதை மறைப்பது போல தெரிகிறது. நம்முடைய தோல்வியை ஒத்துக்கொண்டால் பாஜக அரசு தோல்வி அடைந்து விட்டது, இந்திய மக்களை காக்க தவறிவிட்டது என்ற உண்மை வந்து புலப்படுறோம். தேர்தலில் அது பிரதிபலிக்கும் என்று பயந்து கொண்டு அஞ்சு நடுங்கி இராணுவ வீரர்களுடைய மரணத்தையும் இராணுவ தளவாடங்கள் விமானங்களுடைய நஷ்டத்தையும் வெளியே சொல்லாமல் மகா கோழைத்தனமான இந்த செயலை பாஜக செய்திருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இல்லைங்க, ஒரு சாவலை வந்து ஒரு அரசியல் பண்ணுறது எந்த மாதிரியான அரசியல்? ஏங்க, இதை விட ஒரு கேவலமான அரசியல் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. குறிப்பாக பாஜக செய்யக்கூடிய இந்த அரசியல் இருக்க, இராணுவ வீரர்களுடைய மரணத்தையும் இராணுவத்தினுடைய இழப்பையும் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அவனுடைய கடமை இல்லை. யாருடைய விமானம் அது? அது என்னுடைய விமானம். இது பாஜக விமானமா? இந்த போரை வந்து ஏதோ பாஜக நடத்துவது போலவும், இராணுவ வீரர்கள்லாம் பாஜக மெம்பர் போலவும், இந்த இராணுவ தளவாடங்கள் விமானம்லாம் பாஜக காசு கொடுத்து உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தா மாதிரியும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு மர்ம முடிச்சு இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இதை தான் கார்கே அவர்கள் சொல்கிறாங்க. எங்களுடைய அகில இந்திய தலைவர் சொல்கிறாரு, ஒழுங்காக அனைத்து கட்சியை கூட்டுங்க, நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த பகல்காம் தாக்குதலில் நடந்த என்ன சம்பவம் நடந்தது, அந்த உண்மைகளை விசாரிக்க வேண்டும், அது குறித்து விவாதிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் வரமாட்டாங்க. அரசாங்கம் இது பார்க்காத ஒரு புதிய அரசியல், அது மலிவான அரசியல், மட்டமான அரசியல். இதன் மூலம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்காக என்னுடைய இராணுவ வீரர்களையும் அவர்களுடைய தியாகத்தையும் அவமரியாதை செய்கிறது. இந்த 6 பேருடைய குடும்பத்துக்கு வந்து இவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? 6 விமானங்கள் போயிருக்குன்னு ஆள் இல்லாத விமானங்களா? ஆள் இருந்தால் அவங்களுடைய மனைவிகள் என்ன? ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் 2 பேர் இல்லை, குறைந்தது 2 பேர் இருப்பாங்க. அதில் ஓட்டுற ஒரு ஆளாவது இருந்தால் இருக்கணும்ல. அப்போ இந்த 6 பேர்னா 12 பேருடைய துணைவியார்களுடைய குங்குமம் என்னாச்சு சார்? இந்த குங்கும கதையே வந்து பெரிய புருடா சார். அது ஆப்ரேஷன் சிந்தூர்னா ஆப்ரேஷன் குங்குமம், குங்குமத்தை சிதற விடுவதுன்னு அர்த்தம். யாருடைய குங்குமத்தை சிதற? ஏற்கனவே அவன் சிதற விட்டுட்டான். போரில் எங்கே போர் நடந்தாலும் இறந்து போவது ஆண்கள் தான். பல ஆண்டுகளாக நடந்த, ஏன் நம்ம புல்வாமா தாக்குதல் நடந்தது, அதில் 40 பேர் செத்து போனாங்க. 40 பேருடைய மனைவிகளுடைய குங்குமம் போச்சு. அப்போ மோடியுடைய ரத்தத்தில் வந்து குங்குமம் ஓடலையே. என்ன ஓடிச்சு மோடியுடைய ரத்தத்தில்? தக்காளி சட்னி ஓடிச்சா, இல்லை வேறு ஏதாவது சாயம் ஓடிச்சா? அப்போல்லாம் வராது. அவன் என்ன, அப்போ தேர்தல் இல்லை, அப்போ வேறு ஒரு வகையான தேர்தல். அதில் கூட இங்கே அபிநந்தன் ஒருத்தர் போய் அங்கே போய் அந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்டில் ஒரு வின் கமாண்டர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்கே ஒரு தற்செயலாக வந்து ஒரு விபத்துக்குள்ளாயே அவரை கூட்டு வந்தாங்க. பெரிய அளவில் வந்து அதை கொண்டாடினாங்க. பாஜக கொண்டாடலை, அதை வைத்து அரசியல் பண்ணாங்க. அதை வைத்து அது ஒரு பெரிய வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி அதை மார்க்கெட் பண்ணி அபிநந்தன் அங்கங்கே பேர் வச்சு அதன் மூலம் வந்து ஒரு அரசியல் ஆதாயம் அடைந்தார்கள். எல்லா கட்டிடங்களுக்கு ஆமாம், இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கே பேர் வச்சுருக்காங்க. இங்கே சென்னையில் புளியந்தோப்பில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அபிநந்தன் பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான பேர்கள் உயிர் தியாகம் செய்தால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான். ஏன் அவர்கள் பேர்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரலையா? எந்த ஒரு கமாண்டரோ இல்லை ஒரு இராணுவ சாதாரண கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரன் இறந்து போனாலும் அதனுடைய தியாகத்தை மதிக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. இந்த காங்கிரஸ்காரர்களுடைய உணர்வு பாஜகவுக்கு இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம்.
ஏன்னா இந்த நாட்டினுடைய குடிமக்கள், நீங்களும் குடிமக்கள் தானே, பாஜகன்னா வெளியிலேருந்து வரலையே. இந்த நாட்டினுடைய மீது இவங்களுடைய தியாகத்தை இவர்கள் எப்படி பார்க்கணும்னா, இது என்னுடைய நாடு, என்னுடைய இராணுவம், என்னுடைய இராணுவ வீரர்கள் அப்படின்னு அவங்க பார்க்காம இதை தேர்தலாக பார்க்குறாங்க. எந்த நாட்டிலையும் ஒரு போர் நடந்தால் அந்த நாட்டு வீரர்கள் இறந்ததையும் எத்தனை வீரர்கள் வந்து அந்த நாட்டிலேருந்து சிறை கைதிகளாக வச்சுருக்காங்கன்னு ஒவ்வொரு நாடும் பகிரங்கமாக வந்து வெளிப்படுத்தும். ஆனால் இந்தியாவில் இது போன்ற வெளிப்படுத்தியிருக்காங்களன்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை, இந்தியாவிலையும் வந்து நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரி சர்ச்சைகள் எழுந்ததாக நாங்களும் பார்க்கல, நீங்கள் கூட பார்த்துருக்க முடியாது. இராணுவத்தில் என்ன நடந்ததோ அது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஏன்னா இந்த நாட்டினுடைய மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல், இவர்கள் ஆதரவு இல்லாமல் தனியாலாம் இராணுவம் கிடையாது. இராணுவத்தில் யார்? எங்கள் அண்ணன் தான் இருக்கான், என் தம்பி இருக்கான் இராணுவத்தில், எங்கள் சித்தப்பா பையன் இருக்கான், எங்கள் பெரியப்பா பையன் இருக்கான், எங்கள் அப்பா பையன், எங்கள் அக்கா பையன் இருக்கான். எங்கள் இராணுவம் சார் அது. என்னுடைய மக்கள், என்னுடைய ரத்தம், என்னுடைய உறவுகள், இந்தியாவுடைய காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியவன் போகிறான்னா இந்த நாட்டுக்காக போகிறான். அவன் என்னுடைய சகோதரன். இதனுடைய இழப்பை இந்த நாட்டு மக்களுக்கு மறைப்பது மகா கோழைத்தனமான செயல். இப்போ இந்த சிந்தூர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போர் பற்றிய தகவலை வந்து பொதுமக்களிடம் வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகும்போது 2 பெண்களை பயன்படுத்துகிறாங்க. இதுவும் ஒரு அரசியலாக இருக்குமான்றத கேள்வி. இதை விட மட்டமான அரசியல் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் வந்து பெண்களுடைய குங்குமத்தை அவன் அடிச்சிட்டான், அதனால் பெண்களை வைத்து நாங்கள் பதில் கொடுக்குறோம், அவன் முஸ்லீம்கள் தான் இதை செய்தான், அதனால் முஸ்லீம் பெண்ணை வைத்து நாங்கள் பதில் கொடுக்குறோம்னு. எவ்வளோ கீழ்த்தரமான செயல் இது. அந்த முஸ்லீம் பெண் சொல்லிடுச்சு, நான் வந்து முஸ்லீம் தான், ஆனால் முஸ்லீம்காக நான் முஸ்லீம் என்ற மத அடிப்படையில் நான் இந்த தாக்குதல் நடத்தலை, இது என்னுடைய நாடு. அந்த பெண்ணுக்கு இருக்கிற இந்த நாட்டின் மீதான பற்று இந்த பாஜக காரனுக்கு இல்லையே. ஒரு பதில் சொல்லிட்டு நாங்கள் பெண்களை வைத்தே பதில் கொடுக்குறோம். இதுவரை நடந்த தாக்குதல் அப்போ யாரை வச்சு பதில் கொடுத்தீங்க? இந்த தேர்தலுக்காக இந்த நாட்டையும் இராணுவத்தையும் இராணுவ வீரர்களையும் பகடைக்காயாக பயன்படுத்துவது மகா கோழைத்தனமானது. காஷ்மீரில் பாதுகாப்பு நடந்தது இல்லைங்களா, அது குறித்து இதுவரை வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையிலே வந்த 6 பேர் யார் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. அவங்க வருவதற்கு முன்னாடி அங்கே இருக்க கடைக்காரர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. நிறைய பேர் தப்பிச்சு போயிருக்காங்க, இது சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு மோடியுடைய வருகை அங்கேருந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. மோடி வருகை ரத்து. பொதுவாக அந்த 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 சுற்றுலாத்தலத்தில் இது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்காது, யூனியன் டெரிட்டரி. இப்போ அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இராணுவம் அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கணும். அன்றைக்கு ஏன் வெளியே போச்சுன்ற கேள்வி இருக்குது. இவர்கள் யாரும் இந்தியர்கள் தானா, அல்லது பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா, அல்லது வேறு எங்கேயா பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது பூடான்லேருந்து வந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. இவர்கள் சொல்கிறாங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க, நாங்கள் பாகிஸ்தானுக்கு திரும்ப போய் நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து இன்னும் உடைக்கப்படவில்லை, இந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை. அதை முதல்ல அவிழ்க்கணும். அதுக்கு என்ன கமிட்டி போட்டிருக்காங்க, எப்படி உள்ளே வந்தாங்க, எப்படி வெளியே போனாங்க. அப்போ உள்ளே வந்ததுன்னு தெரியல. பாதுகாக்க தவறிய ஒரு அரசு பாஜக ஒன்றிய அரசு, இந்தியர்களை பாதுகாக்க தவறிய அரசு. உளவுத்துறை தோல்வி அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உளவுத்துறை தோல்வின்னு அப்படின்னு கிரிட்டிசைஸ் ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், அந்த உளவுத்துறை தோல்விக்கு காரணம் இவர்கள் இந்த அரசாங்கம், பாஜகவினுடைய ஒன்றிய அரசாங்கம் அரசியலாக காய் நகர்த்துவது தான் உளவுத்துறைக்கான தோல்வி. உளவுத்துறை சுதந்திரமாக செயல்படுகிறதா என்பது கேள்வி. இடி சுதந்திரமாக செயல்படுதா? இன்கம் டேக்ஸ் சுதந்திரமாக செயல்படுதா? தேர்தல் கமிஷன் சுதந்திரமாக செயல்படுதா? ஜனாதிபதி வைத்து 14 கேள்விகளை கேட்குறாரு ஜுடிஷியரி மேலே. இதுவரை இந்திய வரலாற்றில் ஜனாதிபதி 14 கேள்விகளை ஜுடிஷியரி மேலே எழுப்புனது கிடையாது. இந்தியாவுடைய ஏற்கனவே எழுப்பிருக்கதா சொல்லி சிலர் கருத்து முன்வைக்கிறாங்க. இந்த 14 கேள்விகள்லாம் எழுப்பு, அதாவது சர்ச்சைகள் வரும். ஜுடிஷியரி பெரிய சக்தி வாய்ந்ததா, அட்மினிஸ்ட்ரேஷன் சக்தி வாய்ந்ததா, அல்லது பார்லிமெண்ட் சக்தி வாய்ந்ததான்ற சர்ச்சைகள் வரும். சர்ச்சைகள் வருகிற போதெல்லாம் அதுக்கு வழிகாட்டுவது கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக கான்ஸ்டியூஷனை மீறி இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு தலையிடும். இதுதான் வந்து ஒவ்வொரு முறை வரும்போதும் வந்தது. ஆனால் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அதிக அதிகாரம் இருக்குதுன்ற ஒரு போக்கை இவங்க என்னென்னா, ஜுடிஷியரி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக இவர்கள் கருதுகிறார்கள். நீதிமன்றத்தில் இருக்கவங்களாம் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க மினிஸ்டர் சொன்னால் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நீதித்துறையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது, கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க இவங்க. அதை மீறி பல தீர்ப்புகள் வருது, அதை மீறி பல நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க.
பாஜகவினுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்க்கும்போது நீதிமன்றம் என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமான போக்கு. இந்த விமான தாக்குதலை வெளிப்படுத்த முடியாத நிலையில் பாகிஸ்தான் வந்து நாங்கள் வந்து விமானத்தை தாக்கி அடிச்சிருக்கோன்னு வெளிப்படைத்தன்மையாக வந்து சொல்கிறாங்க. இவர்களுடைய தோல்வியை இதை வெளிப்படுத்துதான்றதா இன்னொரு கேள்வி. பாகிஸ்தான் வந்து இந்தியாவினுடைய இத்தனை விமானங்களை நாங்கள் தாக்கிவிட்டோம் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை. ஏன்னா இது என்னுடைய நாடு, இந்தியா என்னுடைய நாடு. பாகிஸ்தான் வந்து என் மீது போர் தொடுத்துக்குது. இல்லைன்னா நாம் தொடுத்த போரை அவங்க வந்து எதிர்கொண்டு தாக்கியிருக்கிறாங்க. அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்பது கேள்வி. ஆனால் என் நாட்டினுடைய அரசாங்கம் சொல்வது பொய் என்பது போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. பாகிஸ்தான் சொல்லலாம், நான் 100 பேரை சாவடிச்சேன்னு சொல்லலாம், 20 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுதுன்னு சொல்லலாம். கோயபல்லஸ் வந்து இப்போ 2ஆம் உலகப் போரில் வெறும் பொய்யா சொன்னார். அது வந்து அந்த நாட்டு மக்களை வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்காக சொன்னது. அந்த மாதிரி அவர்கள் சொல்லலாம், நாங்கள் இந்தியர்களை தாக்கி விட்டோம், விமானங்களை தாக்கிட்டோம். நீ சொல்லணும்ல. இப்போ இந்த இராணுவ அதிகாரி அனில் சௌகான் வந்து வெளிப்படுத்தலைன்னா என்னுடைய இராணுவம் வந்து என்னுடைய விமானங்கள் வீழ்த்தப்பட்ட உண்மையை யார் சொல்லியிருப்பாங்க? யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த விஷயங்கள். இவ்வளோ மூடி மறைக்கலாமா? இது மிகப்பெரிய குற்றம் அல்லவா? இந்நேரம் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் பற்றி எறியணும். இது அனைத்து கட்சியை கூட்டணும். இந்த உண்மை குறித்து மோடி வந்து வாய் திறக்கணும். இந்த உண்மையை மூடி மறைத்தவர்கள் பதவியை விட்டு வெளியேறணும். அவங்க இராணுவத்தில் நடந்த உண்மைகளை, இழந்த விமானங்களை, இறந்து போன விமானிகள் குறித்து மறைத்ததற்காக இவர்கள் பதவியை விட்டு வெளியேறணும். பதவி விட்டு விலகணும்னு நினைச்சேன். பிரதமர் தான் பதவி விட்டு விலகணும். போகணும், அவர் தான் போகணுங்க. அவர் தான் போகணும். பிரதமர் மோடி பதவியை விட்டு வெளியேறணும். இந்த வெக்கப்பட்டு வெளியேறணும். ஒரு நாட்டினுடைய இழப்பு, இவ்வளோ பெரிய இழப்பை மறைக்கலாமா? அப்போ இந்த நாட்டு மக்கள் பூரா வந்து அவர் சொன்னார்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் இந்த இராணுவ வீரர்களுக்கு சல்யூட் அடிச்சமே, அந்த இறந்து போன 12 பேருக்கு யார் சல்யூட் அடிக்கிறது? அது உள்ள விமானிகள் இருந்தாங்களா இல்லையா? மக்களை முட்டாள் நினைக்கிறாங்களான்ற இன்னொரு கேள்வி எழுதில்ல சார். அவன் அடி முட்டாளாக இருக்க வேண்டும் நினைக்கிறான் சார். நீங்கள் வட மாநிலங்களில் இன்னும் மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியும் குடின்றாங்க. இங்கே உள்ள சங்கிகளும் வந்து அதை ஆமோதிக்கிறாங்க. இங்கே சங்கிகளுடைய பாஜக இந்த இந்துத்துவாவை புகுத்துவதும், இந்துத்துவாவுக்காக யாரை வேண்டுமானாலும் இழக்க செய்வதும், யாரை கொல்லுவதும், எந்த உண்மையை மறைப்பதற்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பாஜக வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவில்லை, கலாச்சார மாற்றத்தை இவங்க முன்வைக்கிறாங்க, இந்தியாவுடைய அகண்ட பாரதத்தை முன்வைக்கிறாங்க, முஸ்லீம் விரோதத்தை முன்வைக்கிறாங்க. இறந்து போன அந்த 26 பேரில் பகல்காமில் ஒரு கிறிஸ்துவர் இருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு. அவங்க பேசவே இல்லையே. அது குறித்து உண்மையை சொல்லலை. அவர்கள் மனைவிகள்லாம் அப்போ குங்குமம் இல்லையே, அவங்களுக்காக எங்கே கொதிக்க போகிறாரு இவர்? இதுதான் அடுத்த கேள்வி. என்னென்னா, இந்த சிந்தூர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இந்துத்துவமாக கிளைம் பண்ணுறது தான் பாஜகனுடைய ஒரு அரசியலாக இருக்குது. இது ஒரு தேசத்தினுடைய போராக அறிவிச்சதுனால இது வந்து ஒரு வீர சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றது தான் பாஜக கிளைம் பண்ண ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இது ஒரு இந்து பெயர். நாங்கள் வந்து பெண்கள் வைத்து நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்றது, அந்த குங்குமத்தை வந்து கலர் அடித்து அந்த குங்குமம் செதற மாதிரி காட்டுற ஒரு லோகோ தயார் பண்ணுறது. லோகோலாம் கம்பெனிக்காக தயார் செய்வது. இப்போ புதுசான ஒரு கம்பெனி, ஒரு கட்சிக்காரங்க ரெடி பண்ணி அரசியல் ஒரு காருக்காக தயாரிக்கிறதுனா காருக்கு ஒரு லோகோ தேவை. நீ போருக்கு ஒரு லோகோ கண்டுபிடிச்சிக்கிற வெக்கமா இல்லை உங்களுக்கு? போர் நடத்துறதுக்கு நடந்த போரை வந்து இப்போ அதை வச்சு மார்க்கெட்டிங் நடக்குதுங்க, பேச்சு போட்டி நடத்துவீங்க, கொஸ்டின் ஆன்சரில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின் கொடுக்குறீங்க. அப்போ இந்துத்துவா, இந்து மக்கள், இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான போர் இது என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் உருவாக்குறாங்க, திணிக்கிறாங்க, கருத்து உருவாக்கம் பண்ணுறாங்க. தொடர்ந்து இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான, கிறிஸ்துவர்களுக்கு எதிரான, மைனாரிட்டிகளுக்கு எதிரான போக்கை காமிச்சு இந்தியாவுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்து போயிடுச்சு. அது குறித்து இவர்கள் பேசலை, அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. செத்துப்போன தொழில்கள் பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் ஆட்சி அதிகாரம் வரணும், அதிகாரத்தை பயன்படுத்தி இந்துத்துவா உள்ள ஒரு நாடாக மாற்ற வேண்டும், கான்ஸ்டியூஷனை மாற்றி இந்துத்துவம் சார்ந்த ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்து தான். முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு போக்கை இந்தியாவில் இவர்கள் வந்து நிர்மாணிக்க விரும்புகிறார்கள். இதை வந்து இந்த போக்கு தொடருமானால் இந்தியா மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். மிக ஆழமான கருத்தை முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுடைய சேனலை
நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்.